நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். மீண்டும் உங்களை இந்த பாட்காஸ்ட் வழியா சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கடந்த 3 எபிசோட்கள்ல கிறிஸ்தவ வாழ்க்கை முறை என்ற தலைப்புல வெவ்வேறு விஷயங்களை பத்தி பேசணும். இன்னைக்கும் கூட அதன் தொடர்ச்சியாகவும் கிறிஸ்தவ வாழ்க்கை முறை என்ற அந்த தொடருடைய நிறைவாகவும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். இந்த வாழ்க்கை முறைகளை கிறிஸ்தவர்களாக, விசுவாசிகளாக நம்ம பின்பற்ற வேண்டும். அடுத்து என்ன வருகிறது என்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். ஜான், நான் கடந்த ஆண்டு முழுவதும் பெரும் ஏமாற்றம் அடைந்திருக்கிறேன். இந்த வருஷம் அநேக புதிய காரியங்கள் என் வாழ்க்கையில் நடைபெறணும் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவரை எதிர்பார்க்கிறேன். என் வாழ்க்கையோட குறிப்பிட்ட சில பகுதிகளில் ஆண்டவர் எனக்கு பதில் தர வேண்டும் சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். ஆண்டவர் என் வாழ்க்கையில இடைப்படணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா நான் எதிர்பார்த்த விதத்துல அப்படி எதுவுமே நடக்கல. என் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இந்த ரோலர் கோஸ்டர் போல ஏறுறதும் இறங்குறதும், சட்டன சரிறதும் எழுறதும் சுற்றுறதுமாகவே இருந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஒருவேளை நீங்க சொல்லி கொண்டிருக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்திலிருந்து நான் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தேன். இன்றோடு அதை நிறைவு செய்யலாம் அப்படின்னு இருக்கிறேன். இன்னைக்கு 18ஆம் வசனத்தை நம்ம கவனிக்க போறோம். இது எல்லாமே மிக எளிய வேத பகுதி தான், எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு பகுதி. உங்களுக்கு இது ஏற்கனவே நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். ஆனா நான் பேசுறது ஒரு சிறிய நினைவூட்டலா உங்களுக்கு இருக்கும். வாழ்க்கையின் சில பகுதிகளில் நம்ம மேம்படுத்திக் கொள்ள இந்த பழக்கங்களை நம்ம நடைமுறைப்படுத்திக் கொள்ளலாம். ஏற்கனவே பேசினதை நினைவூட்ட விரும்புறேன். எப்போதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யும் நன்றி உணர்வு உடையவர்களாக இருங்கள். இதுல நாம் தொடர்ந்து பார்க்கிறோம், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இதுதான் உங்களுக்கான தேவ சித்தம். உங்களை பற்றிய ஆண்டவருடைய சித்தம், எண்ணம் இதுதான். ஒருவேளை ஆண்டவருடைய சித்தம் உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னாலும், இன்னும் நீங்கள் ஏதோ ஒன்றுல போராடி கொண்டிருந்தாலும், சில பகுதிகளில் நீங்கள் எதிர்பார்த்ததை போல காரியங்கள் நடக்கவில்லைன்னு சொன்னாலும், ஆண்டவர் முற்றிலுமாக அவர் மேல நீங்க நம்பிக்கை வைத்து, ஆண்டவரே இது இப்படி இருக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை, இருந்தாலும் இதுதான் எனக்கான உங்களுடைய சித்தம் என்று நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு உங்களால வர முடியுமா? இங்குதான் நான் இருக்க வேண்டும் என நீர் நினைக்கிறீர். இப்படி ஒரு சூழலுக்கு நீர்தான் என்னை நடத்தி வந்திருக்கிறீர். எனவே நான் இதில் சந்தோஷமாக இருக்க பழகிக் கொள்ளுகிறேன். நான் இந்த சூழலில், இந்த என் வாழ்வின் பகுதியில் உண்மை சார்ந்து உம்மை நோக்கி பார்த்து உமக்கு நன்றி உள்ளவனாக இருக்க தீர்மானிக்கிறேன். என் வாழ்க்கையில நீர் வைத்திருக்கிற உம்முடைய சித்தத்தின் ஒரு பகுதி இது என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் இங்கதான் இருக்க வேண்டும் சொல்லி நீர் விரும்புகிறேன். இது எனக்கான உம்முடைய திட்டத்தின் ஒரு பகுதி. என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் சொல்லி நீர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறேன். இப்படியான ஒரு முழுமையான நம்பிக்கைக்கு நீங்க வர முடியுமா? இப்படியான ஒரு முழு அர்ப்பணிப்புக்கு நீங்க வர முடியுமா? ஒருவேளை பதில் தரப்படாத உங்கள் ஜெபங்களை குறித்த ஏமாற்றங்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஒருவேளை மக்களால நீங்க காயப்படுத்தப்பட்டிருக்கலாம், இழிவுபடுத்தப்பட்டிருக்கலாம், மக்கள் உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம். ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஜான், எனக்கு இன்னும் சரியான வேலை கிடைக்கல, இன்னும் எனக்கு திருமணம் ஒழுங்காகல, இன்னும் நான் எதிர்பார்க்கிற நன்மை எனக்கு கிடைக்கல, என்னோட நிதி நிலைமையில ஒரு உயர்வு உண்டாகல, பழைய வருஷத்துல எப்படி இருந்தேனோ அப்படியே தான் இன்னும் இருக்கேன்னு சொல்றீங்களா? நான் உங்களுக்கு எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு வேத பகுதியை நினைவூட்ட விரும்புறேன். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ, அப்படியே அவனவன் நடக்க கடவன். இன்னொரு இடத்துல, அல்லது இன்னொருத்தர் இருக்கிற இடத்துல நான் இருந்தா எப்படி இருக்கும் என்று ஆசைப்படாதீர்கள். நீங்கள் இப்போது எங்கே இருக்கிறீர்களோ அதுதான் ஆண்டவர் வைத்திருக்கிற உங்களுக்கான இடம். இப்படிதான் அந்த மெசேஜ் வெர்ஷன் இது சொல்லுது. அதில் வாழுங்கள், அதற்கு அப்படியே அவருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அவரை நம்பி இருங்கள். நான் அங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கிறோமேன்னு ஆசைப்படுறத, நினைக்கிறத நிறுத்துங்க. வேறு விதமா நடந்து முடிஞ்சதை பத்தி நீங்க இன்னும் நினைச்சு கொண்டிருக்க வேண்டாம். வேறொருவருடன் இருந்திருக்கலாமே அல்லது திருமணம் செய்திருக்கலாமே என்று நினைப்பதை நீங்க நிறுத்துங்க. இப்போது இருப்பது உங்களுக்கான ஆண்டவருடைய திட்டம் என்பதை நீங்க விசுவாசிக்கணும். நீங்க இப்ப எங்க இருக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கான ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய இடம். இப்படித்தான் வேதாகமம் சொல்லுது. இந்த வசனத்தை அப்படியே நீங்க எடுத்துக்கொள்வீங்களா? இதுதான் எனக்கான இடம் என்று ஏற்றுக்கொள்வீங்களா? ஆண்டவரே, நான் காயப்பட்டிருக்கிறேன், இருந்தாலும் உம்முடைய வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன், நான் இங்கதான் இருக்க வேண்டும் என்ற உம்முடைய சித்தத்தை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வீங்களா? நீங்க இப்போது இருக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒருவேளை ஆண்டவர் நினைத்திருந்தா, நீங்க இப்ப இங்க இருந்திருக்க மாட்டீங்க.
நீங்க எங்க இருக்க வேணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரோ அங்கதான் நீங்க இருக்கிறீங்க. உங்க வாழ்வுக்கான ஆண்டவருடைய சித்தம், விருப்பம், திட்டம் இதுக்கு நீங்க ஆம் அப்படின்னு சொல்ல பழகணும். என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே நடக்கட்டும் என்று சொல்றீங்கன்னு சொன்னா, ஒருவேளை நீங்க வலிந்து ஆண்டவர் விட்டு அவர் வைத்திருக்கக்கூடிய இடத்தை விட்டு ஓடி வராத பட்சத்துல நீங்க இப்ப எங்க இருக்கிறீங்களோ அங்கதானே நீங்க இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். உங்க வாழ்க்கையில மிகச்சரியா ஆண்டவர் இடைப்படுவதற்கான இடத்துல தான் நீங்க இருக்கிறீங்க. ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும்னு சொல்லி விரும்புறாரோ அது செய்யப்பட சரியான நேரத்துல இடத்துலயும் தான் நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்கான தருணத்தை நீங்க தவற விட்டுருக்கல, நீங்க தாமதமா ஓடிக்கொண்டிருக்கல, ஒருவேளை நீங்க திட்டம் செய்யப்பட்டிருக்கிற நேரத்திற்கு முந்தியும் ஓடிக்கொண்டிருக்கல. ஒருவேளை நீங்க எதையும் கைவிட்டு விடலாம் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? இல்ல, உங்கள் கிரியையை துவக்கின ஆண்டவர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆனா ஒருவேளை உங்களுடைய நேர திட்டத்தின்படி அது இல்லாம இருக்கலாம், அவருடைய நேர திட்டத்தின்படி மிக சரியாக தான் நடக்கும். இதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரே உம்மை நம்புகிறேன் என்று அவரை பார்த்து சொல்லுங்க. உங்களுடைய திட்டத்தை நான் நம்புறேன், என் வாழ்க்கையில நீர் வைத்திருக்கிற நோக்கத்தை நான் நம்புறேன், என் வாழ்க்கையில உங்களுடைய சித்தத்தை நான் நம்புறேன். இதை உங்க ஜெபமா மாத்திக்கொள்வீங்களா? இது உங்க வாழ்க்கை முறையா மாறட்டும். இது உங்கள் இருதயத்தின் ஆழத்துல பதிந்திருக்கட்டும். ஒவ்வொரு நேரம் நீங்க ஏமாற்றம் அடையும் போதும், விட்டு விடலாமா என்ற நம்பிக்கை இழக்கும் தருணத்திலும் இந்த வார்த்தைகள் உங்களை பலப்படுத்தட்டும். நீங்க இருக்க வேண்டிய இடத்துலதான் மிக சரியா இருக்கிறீங்க. நீங்க இருக்க வேண்டிய இடத்துலதான் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். இந்த விஷயத்துல ஆண்டவர் நீங்க நம்புவீங்களா? ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngiftha.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.